வெண்முரசு. பிரயாகை 91. பகுதி 17. குருதிகொள் கொற்றவை 4. வாசிப்பது சந்தீப். பாஞ்சாலத்தின் பேரமைச்சர் கருணர் கங்கையின் மறுகரையில் முந்தைய நாள் இரவே தன் அகம்படையினருடன் சென்று தங்கியிருந்தார். காலையில் விடிவெள்ளி எழுந்ததுமே கிளம்பி ரிஷபவனம் என்று அழைக்கப்பட்ட சிறிய சோலைக்குள் அமைந்திருந்த துர்வாசரின் கானில்லத்தை அடைந்தார். மரப்பட்டைகளாலும் கங்கைக்கரை களிமண்ணாலும் கட்டப்பட்டு ஈச்சோலையாலும் புல்லாலும் கூரையிடப்பட்ட 12 சிறிய குடில்கள் பிறை வடிவில் அங்கே அமைந்திருந்தன. காலைக்காற்றில் அவற்றில் கட்டப்பட்டிருந்த கொடிகள் பறவைச் சிறகடிப்பு போல படபடத்தன. குடில்களின் நடுவே இருந்த முற்றத்தில் விடியலின் இருசெயல் நிகழ்ந்து கொண்டிருந்தது. சோலைக்கு வெளியே தன் அகம்படையினருடன் கருணர் இருசெயல் முடிவதற்காக காத்திருந்தார். மிக இளமையில் அவர் முந்தைய துர்வாசரை பாஞ்சாலத்தின் பேரவை கூட்டம் ஒன்றில் கண்டிருந்தார். முதிய ஆலமரம் போல சடைகள் தொங்க உடல் குறுகிய முதியவர். அவர் 112வது துர்வாசர் என்று சூதர்கள் சொன்னார்கள். 113வது துர்வாசரே முதியவர்தான் என்று கேட்டிருந்தார். எரிகுளத்தின் செந்தழலின் அலைப்புறும் ஒளியில் அமர்ந்திருந்த துர்வாசரை அப்பால் நின்று நோக்கியபோது அவரே ஒரு தழல் என்று தோன்றியது. வேள்வி முடிந்து துர்வாசர் எழுந்து தன் குடிலுக்குள் சென்றபின் கருணர் அருகே அணுகி பிற வேதிகர்களையும் துர்வாசரின் மாணவர்களையும் வணங்கினார். அவர்கள் அளித்த வேள்வியன்னத்தை உண்டபின் காத்திருந்தார். துர்வாசர் அழைப்பதாக ஆணை வந்ததும் குடிலுக்குள் சென்று புலித்தோல் மேல் மலரமர்வில் இருந்த துர்வாசரின் முன் எட்டுறுப்பும் நிலம் தொட விழுந்து வணங்கினார். அவர் வாழ்த்துரை சொல்லி எழுந்தமர ஆணையிட்டார். அணிந்து கொண்டிருக்கும் அனல் என செந்நிறம் கலந்த கருஞ்சடைக் கற்றைகளும் மெலிந்து இறுகிய செந்நிற உடலும் புலிக்கண்களும் கொண்டிருந்த துர்வாசர் அவரை நோக்கி சொல் என்றார். அடியேன் பெயர் கருணன், பாஞ்சாலத்தின் பேரமைச்சன். தங்களை இன்று காம்பிலியத்தில் நிகழும் இளவரசியின் மண நிகழ்வுக்கு அழைத்துச் செல்ல ஆணையிடப்பட்டிருக்கிறேன். எழுந்தருளல் வேண்டும் என்றார் கருணர். அவரை கூர்ந்து நோக்கி உன் தந்தை பெயர் என்ன என்றார் துர்வாசர். சௌனக வைதிக மரபைச் சேர்ந்தவர் அவர். ரிக்வைதி. 12 ஆண்டுகளுக்கு முன் காலம் சென்ற அவரை தேவசன்மர் என்று அழைத்தனர் என்றார் கருணர். எனக்கு முன் அவர் பாஞ்சாலத்தின் பேரமைச்சராக இருந்தார். துர்வாசர் தலையசைத்து ஆம், அறிவேன். அவருடைய 28வது நாள் முதல் மயிர் கழித்தல் என் முன் நிகழ்ந்தது என்றார். கருணர் உடல் சிலிர்த்தது என்றாலும் அவரது சித்தம் வினாக்களாக பெருகி எழுந்தது. ஆனால் துர்வாசர் தொடர்ந்து உங்கள் குலத்தையே நான் அறிவேன். தேவசன்மனின் தந்தை திருணதூமன் என்னிடம் சில காலம் வேதம் பயின்றிருக்கிறான். அவனுக்கு இருந்து இழுவை நோய் என்னுடன் தொடர முடியாது செய்தது. அவன் தந்தை சுதாமனை சௌனகவரத்தில் வசிட்ட குறுமரபில் ஒருவனாக கண்டிருக்கிறேன். அவன் தந்தை சுகாசர் பிரீதை என்னும் வனமகளை மணந்தது என் முன்னிலையில்தான் என்றார். கருணரின் அனைத்து வினாக்களும் நீர் பட்டவை போல அணைந்தன. சித்தம் குளிர்ந்து கல்லாகிக் கிடந்தது. துர்வாசர் பெருமூச்சுடன் ஆம், இதுவும் என் கடனே. இவை என்னிலிருந்து தொடங்க வேண்டுமென்பது ஊழ் எனக் கொள்கிறேன். கிளம்புவோம் என்றார். அவர் என்ன சொல்கிறார் என்று கருணர் வியந்து கொண்டாலும் எதுவும் கேட்கவில்லை. துர்வாசரையும் அவரது 7 மாணவர்களையும் அழைத்துச் சென்று அணிப்படகில் கங்கையைக் கடந்து காம்பிலியத்தை அடைந்தார். துறவுக் கொள்கைப்படி துர்வாசர் உயிர்களின் மேல் ஏறுவதில்லை என்பதனால் நகரின் சாலைகளில் தன் மாணவர்களுடன் நடந்தே சென்றார். இருமருங்கும் கூடிய நகர் மக்கள் மண்டியிட்டு நிலத்தில் நெற்றிதொட வணங்கினர். அவர் கால்கள் பட்ட மண்ணை குனிந்து அள்ளி நெற்றியில் அணிந்தனர். எதிரே புறவியில் வந்த ஒற்றர் தலைவர் சிம்மர் விலகி துர்வாசர் செல்ல வழிவிட்டு வணங்கி நின்றபின் கருணரிடம் வந்து அங்கே மணமேடை ஒருங்கிவிட்டது அமைச்சரே. மணமக்கள் 5வரும் மேடைக்கு வந்துவிட்டனர். அஸ்தனபுரியின் அமைச்சர் விதுரர் வந்து அவையமர்ந்திருக்கிறார். அனைவரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்றார். எரிச்சலுடன் நான் நேரத்தை வகுக்கவில்லை சிம்மரே. இது முனிவரின் பாதை. நான் தொடர்கிறேன் என்றார் கருணர். சிம்மர் கைகாட்ட அவரது ஒற்றன் ஒருவன் புறவியில் திரும்பி விரைந்தான். அவன் சென்று சற்று நேரத்தில் அரண்மனையின் முரசுகள் முழங்கத் தொடங்கின.
துர்வாசர் அரண்மனையின் கிழக்கு முற்றத்தை அடைந்தபோது அரண்மனைக்கு மேல் இருந்த 4 காவல் மாடங்களிலும் பெருமுரசுகள் அதிர்ந்தன. அரண்மனைக்குள் இருந்து சத்யஜித்தும் சித்ரகேதுவும் முழுதணிக் கோலத்தில் வந்து துர்வாசரை உடல் மண்படிய வணங்கி உள்ளே அழைத்துச் சென்றனர். சுயம்பரத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த 7 அடுக்கு பந்தல் மீண்டும் சீரமைக்கப்பட்டு வண்ணப் பட்டுத் திரைச்சீலைகளும் பாவட்டாக்களும் மலர் மாலைகளும் கொண்டு அணி செய்யப்பட்டிருந்தது. குடிகளவையிலும் வைதிகர் அவையிலும் மக்கள் நிறைந்து செறிந்திருந்தனர். அரசரவையில் மட்டும் உசினார மன்னர் சுசேனர், திரிகர்த்த மன்னர் உத்தவன், குலிந்த மன்னர் சுபாங்கதன், லோமச நாட்டரசர்களான விதண்டர் தண்டர், பால்ஹிக நாட்டு சித்ரரதன், கிண்ணர நாட்டின் அரசர் சோமசேனர் என அன்னை வழி முறைமை கொண்ட அண்டை நாடுகளின் அரசர்கள் மட்டுமே இருந்தனர். அவர்களும் தனித்தனியாக தங்கள் அமைச்சர்களும் தளபதிகளும் சேவகர்களும் சூழ அமர்ந்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் நின்று நிமித்திகர் துர்வாசரின் வரவறிவிக்க அவை எழுந்து கைகூப்பி நின்றது. கைகூப்பியபடி துர்வாசர் உள்ளே நுழைந்ததும் 3 அவைகளிலும் இருந்தவர்கள் அனைவரும் அவரை வாழ்த்திய ஒலி எழுந்தது. பொன்பட்டு தோரணங்களாலும் மலர் மாலைகளாலும் அணி செய்யப்பட்டிருந்த நீளமான மணமேடையில் இடப்பக்கமாக போடப்பட்டிருந்த அரியணையில் அமர்ந்திருந்த துருபதன் தன் தேவியருடன் எழுந்து நின்று கைகூப்பி தலைவணங்கினான். 7 வலம்புரிச்சங்குகள் ஒன்று நின்ற முனையிலிருந்து ஒன்று தொடங்க சுழல் சுழலாக ஒலித்து நீண்டு அவரை வாழ்த்தின. பாஞ்சாலத்தின் 5 பெருங்குலங்களில் இருந்தும் குலத்தலைவர்கள் கைகளில் தங்கள் குலங்களுக்குரிய இலச்சினைக் கோல்களுடன் இணைந்து வந்து துர்வாசரை கால் தொட்டு வணங்கி அவை நோக்கிக் கொண்டு சென்றனர். அவரை புலித்தோலிட்ட வெள்ளிப்பீடத்தில் அமரச் செய்து வணங்கி வாழ்த்து கொண்டு பின்னகர்ந்தனர். அகலகையும் பிஷதியும் மணிமுடி கொண்டு முழுதணைக் கோலத்தில் தொடர பாஞ்சாலத்தின் தொன்மையான மணிகள் பொறித்த ஆடக பசும்பொன் முடிசூடி செங்கோல் ஏந்திய துருபதன் வந்து துர்வாசரின் பாதங்களை பணிந்தார். மூவரும் அவரது கால்களை பொற்காலத்தில் வைத்து நறுமண நீர்ற்றி கழுவி 7 வகை மலரிட்டு பூசை செய்தார்கள். தொடர்ந்து துருபதனின் இளையோனாகிய சத்யஜித்தும் அவர் துணைவி கிருதியும் துர்வாசருக்கு பாத பூசனை செய்தனர். அதன்பின் துருபதனின் மைந்தர்களான சுமித்ரன், ரிஷபன், யுதாமன்யே, விரிகன், பாஞ்சாலியன், சுரதன், உத்தமோஜன், சத்ரஞ்சயன், ஜனமேஜயன், துவஜசேனன், திருஷ்டத்யும்னன் ஆகியோர் ஒவ்வொருவராக வந்து அடிவழிபாடு செய்தனர். துர்வாசர் அவர்களின் தலைமேல் மலர் போட்டு வாழ்த்தினார். அவர்கள் மும்முறை வணங்கி புறம் காட்டாது பின் சென்றனர். மணமேடையில் இடப்பக்கம் போடப்பட்ட மாமன்னர் புரு அமர்ந்திருந்த பாஞ்சாலத்தின் அரியணையில் துருபதன் செங்கோல் ஏந்தி மணிமுடி சூடி அமர அவர் இருபக்கமும் அகலிகையும் பிஷதியும் அமர்ந்தனர். 2 சேவகர்கள் பிடித்து வெண்கொற்றக் குடை அவர் மேல் கவிந்திருந்தது. அவர்களுக்குப் பின்னால் போடப்பட்ட பீடங்களில் சத்யஜித்தும் கிருதியும் துருபதனின் மைந்தர்களும் அவர்களின் துணைவியரும் அமர்ந்தனர். அவர்களைச் சூழ்ந்து தாளங்கள் ஏந்திய சேடியரும் சேவகரும் நின்றனர். துர்வாசர் திரும்பி கர்ணரிடம் சிகண்டி எங்கே என்றார். அவர் பதறி 4 பக்கமும் நோக்கிய பின் ஓடிச் சென்று ஒற்றர் தலைவர் சிம்மரிடம் சிம்மரே, சிகண்டி எங்கே என்றார். ஏன் என்றார் சிம்மர். முனிவர் கேட்கிறார். சிம்மர், உங்களுக்கு தெரியாததா அமைச்சரே? அவர் மங்கள நிகழ்வுகளில் பங்கெடுப்பதில்லை என்றார். அவரை அழைத்து வாருங்கள். உடனே என்றபின் கர்ணர் திரும்பிச் சென்று அவர் மடைப்பள்ளியை நடத்துகிறார். இதோ வந்து கொண்டிருக்கிறார் என்றார். துர்வாசர் தலையசைத்துவிட்டு கைகளைக் கட்டியபடி கண்மூடி காத்திருந்தார். அவையில் சலசலப்பு ஒலிக்க சத்யஜித் வந்து கர்ணரிடம் என்ன நிகழ்கிறது என்று கேட்டார். அவர் மெல்லிய குரலில் விடை சொன்னார். ஆனால் அதற்குள் எப்படியோ அவையெங்கும் துர்வாசர் சிகண்டிக்காக காத்திருப்பது தெரிந்துவிட்டது. பேச்சொலிகள் எழுந்து முழக்கமாக நிறைந்தன. அனைவர் விழிகளும் சிம்மர் உள்ளே சென்ற மணமேடை வாயிலை நோக்கிக் கொண்டிருந்தன. தாமியரின் மாணவர்களின் வேத முழக்கம் மட்டும் அவ்வுணர்ச்சிகளுடன் தொடர்பற்றது போல கேட்டுக் கொண்டிருந்தது. அவையில் எழுந்த ஒலியே சிகண்டி வருவதைக் காட்டியது. சிம்மர் தொடர சிகண்டி அவையின் உள்வாயில் வழியாக வந்தார். சிகண்டி வெண்ணிற மேலாடையும் கீழாடையும் உடுத்து காதுகளில் மணிக்குண்டலம் ஒளிரதிடமான காலடிகளுடன் நடந்து வந்தார். அவரது கொழுத்த கரிய உடலில் மேலாடைக்குள் முலைகள் அசைந்தன. தோளில் சரிந்த கூந்தலிழைகளில் நரைக்கற்றைகள் கலந்திருந்தன.
அவரது முகவாயில் கரிபடிந்த சிலந்தி வலை என இருந்த மெல்லிய தாடியிலும் வாயோரங்களில் மட்டும் எழுந்து கத்திமுனை என சுருட்டிவிடப்பட்டிருந்த மீசையிலும் நரை இருக்கவில்லை. மதம் படிந்த சிறிய பன்றி விழிகளுடன் துர்வாசரை அணுகி சற்று விலகி நின்றார். கருணர் மெல்ல, முனிவருக்கு அடிவழிபாடு செய்க இளவரசே என்றார். சிகண்டி உறுதியான குரலில், அடிப்பூசனை செய்வதென்பது முழுமையாக என்னை படைப்பதாகும். நெறிகளின்படி அதன்பின் அவரது ஆணைக்கு நான் முற்றிலும் கட்டுப்பட்டவன் ஆவேன். இம்மண்ணில் எவருடைய ஆணைக்கும் நான் பணிய முடியாது என்றார். துர்வாசர் சிரித்தபடி, உனக்கான ஆணைகள் உன் அன்னையால் அளிக்கப்பட்டுவிட்டன என நான் அறிவேன் மைந்தா. நீ என்னை பணிய வேண்டியதில்லை. ஆனால் என் வாழ்த்துக்களை நான் வழங்கியாக வேண்டும். வருக என்றார். சிகண்டி அருகே சென்று தலை குனிந்து வணங்க அவர் பிறரை வாழ்த்தியது போல மலர் எடுத்து அவர் தலையிலிட்டு, எண்ணியது ஈடேறட்டும், வெற்றியும் புகழும் சிறக்கட்டும் என வாழ்த்தினார். சிகண்டி வணங்கி துருபதனின் பின்னால் சென்று அமர்ந்து கொண்டார். மணமேடைக்கு வலப்பக்கமாக தொல்வேதம் பருகி பொன்னொளி கொண்ட 3 நெருப்புகளும் வைதிகரால் பேணப்பட்டு தழலாடிக் கொண்டிருந்தன. பாஞ்சாலத்தின் தலைமை வைதிகரான தாமிர் அவியன்னத்தைக் கொண்டு வந்து துர்வாசருக்கு வழங்கினார். அவர் அதை உண்டதும் பிறருக்கும் அவியன்னம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. துருபதன் அதை பகிர்ந்து தன் துணைவியருக்கு அளித்து உண்டார். அவரது மைந்தரும் அவ்வண்ணமே செய்தனர். மீண்டும் நெய்யூற்றப்பட்டு வேள்வித்தி மேலெழுந்தது. முதுநிமித்திகரான பத்ரர் தங்கள் குலத்தின் 7 இளநிமித்திகர்களுடன் முன்னால் வந்து துர்வாசரை வணங்கி மணநிகழ்வு எழுதிய ஓலையை அவரிடம் அளித்து பணிந்து நின்றார். துர்வாசர் அதைத் தொட்டு வாழ்த்தி திருப்பியளித்ததும் அவர் அதை தலைக்குமேல் தூக்கி அவைக்குக் காட்ட அவை வாழ்த்துலி எழுப்பி முழங்கியது. கோல்காரன் அதை அவரிடமிருந்து வாங்கி மேடைமேல் நின்று உரக்க வாசித்தான். அவையில் அமைக்கப்பட்டிருந்த மேடைகளில் நின்றிருந்த 9 நிமித்திகர்கள் அதைக் கேட்டு மீண்டும் கூவினர். நிமித்திகன் முழுமுதல் அன்னை உக்கிரசண்டியையும் அவளுடைய 5 தோற்றங்களான துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி, சாவித்ரி, ராதை ஆகியோரையும் துதித்தான். 5 குலத்தையும் பாஞ்சால மன்னனின் குலமுறையையும் வாழ்த்தினான். அதன்பின் முறையாக மண அறிவிப்பு செய்தான். அவையீரே, ஐங்குலத்தீரே, மூதாதையரே, தெய்வங்களே, அனைவரும் அறிக. சந்திரன் நலம் நிறைந்த புஷ்யவிண் மீனை அணுகும் இந்நன்னாளில் பாஞ்சால நிலமாளும் துருபத மன்னரின் மகளான இளவரசி கிருஷ்ணையை அஸ்தினபுரியின் பாண்டு மன்னரின் மைந்தர்களாகிய இளவரசர் 5 முறைப்படி கைப்பிடித்தளிக்க முடிவெடுத்திருக்கிறோம். விண்ணை ஆளும் மும்மூர்த்திகளும் பெண்ணை ஆளும் தேவர்களும் வந்து இம்மணத்தை வாழ்த்துக. ஓம் ஓம் ஓம். அவை அதனுடன் இணைந்து கொண்டு ஓங்கார ஒலி எழுப்பியது. சத்யஜித்தும் சித்ரகேதுவும் பத்ரரும் கருணரும் அவையின் மறுபக்கம் தனியறையில் இருந்த பாண்டவர்கள் 5 அழைத்து வரச் சென்றனர். பாண்டவர்கள் அவர்களுக்கு யாதவ கிருஷ்ணனால் அளிக்கப்பட்ட அணிகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்தனர். அவர்களில் பீமனிடம் மட்டுமே திருமணம் கொள்வதற்குரிய களிப்பு இருப்பதாக தோன்றியது. நகுலனும் சகதேவனும் நாணிக்கூசியவர்கள் போல எவர் விழிகளையும் நோக்குவதை தவிர்த்தனர். அர்ஜுனன் முகம் இறுகியிருக்க இடக்கையால் கூரிய மீசையை முறுக்கிவிட்டபடி விழிசரைத்திருந்தான். தருமன் துயர் கொண்டவனைப் போல தலையை குனிந்திருந்தான். சத்யஜித் தருமனை வணங்கி, பாண்டவ இளவரசர்களே, கடிமணம் கொள்ள மணமேடைக்கு வருக என்றார். தருமன் பெருமூச்சுடன் பீடத்தில் இருந்து எழுந்தான். மணமகன்களுக்கு துணைவர்கள் எவர் என்றார் பத்ரர். தருமன் வெறும் விழிகளால் அவரை நோக்க, பத்ரர், யாதவர்கள் உங்கள் துணைவர்கள் அல்லவா? அவர்கள் இருந்திருக்கலாமே என்றார். தருமன், நிமித்திகரே, அவர்கள் அஸ்தினபுரியின் துணை நாட்டுக்கு அரசர்கள். அஸ்தினபுரியின் இளவரசர்கள் சென்றபின் அவர்கள் இங்கிருக்க முடியாது என்றான். ஆம், அது முறையே என்றார் கருணர். பத்ரர் அவரை நோக்கிவிட்டு, அவ்வாறென்றால் பாஞ்சாலத்தின் சேவகர்களே பாங்கர்களாக வரட்டும். மாலையை வாங்கவும் அணிகளை அளிக்கவும் ஒவ்வொருவருக்கும் அருகே ஒரு துணைவன் நின்றாக வேண்டும் என்றார். கருணர் வெளியே சென்று அவையமைச்சரை அழைத்து ஆணையிட பட்டாடை அணிந்த 5 பாங்கர்கள் விரைந்து வந்தனர். செல்வோம் என்றார் பத்ரர்.
தருமன் தளர்ந்த காலடிகளுடன் முன்னால் நடக்க பாங்கன் அவனுக்கு வலப்பக்கம் நடந்தான். தொடர்ந்து தலையை தூக்கி பெரிய கைகளை ஆட்டியபடி பீமன் சென்றான். அர்ஜுனனும் நகுல சகதேவர்களும் பின்தொடர்ந்தனர். அவர்கள் மணப்பேரவையில் நுழைந்ததும் மக்களின் வாழ்த்தொலி எழுந்து சூழ மங்களப் பெரிசை அதனுடன் இணைந்து கொண்டது. மக்களின் வாழ்த்துச் சொற்களையே முழவுகளும் கொம்புகளும் முரசுகளும் சொல்லிக் கொண்டிருப்பதாக தோன்றியது கர்ணருக்கு. இசையின் தாளம் அனைத்து அசைவுகளுடனும் இணைந்து கொண்டது. பாண்டவர்களின் நடையில் அது மிடுக்கை அளித்தது. சேவகர்களின் செயல்களில் ஒழுங்கை அமைத்தது. பாண்டவர்கள் ஐவரும் சென்று துர்வாசரை வணங்கி மலர் வாழ்த்து கொண்டது நடனம் போலிருந்தது. அவர்கள் திரும்பி மணமேடையில் ஏறி பாங்கர் பின்னால் நிற்க நிறை வகுத்து நின்றனர். மண அரங்கின் வலப்பக்க வாயில் வழியாக இரு சேடிகளால் நடத்தப்பட்டு குந்தி வந்தாள். அவள் வெள்ளை மேலாடையால் முகத்தை முழுமையாக மறைத்திருந்தாலும் நிமிர்ந்த தலையுடன் சீரான நடையுடன் அவைக்கு வந்து வணங்கினாள். நிமித்திகன் தன் அணிக்கோலை தூக்கி விருஷ்டைகுலத்து யாதவ மன்னர் சூரசேனரின் புதல்வியும் மார்த்திகாவதியின் குந்தி போஜனின் அறப்புதல்வியும் அஸ்தினபுரியின் பாண்டு மன்னரின் பேரரசியும் மணமக்கள் ஐவரின் அன்னையுமாகிய பிருதை தேவியை வாழ்த்துகிறது இப்பேரவை என்று அறிவித்தான். குந்தி வந்து துர்வாசரை வணங்கி மலர் வாழ்த்து பெற்றாள். அவளை சேடியர் கொண்டு சென்று மணரங்கின் வலப்பக்கமாக போடப்பட்ட பீடத்தில் அமரச் செய்தனர். அவள் அமர்ந்ததும் இடப்பக்க வாயில் வழியாக விதுரரும் குண்டாசியும் நிமித்திகனின் வாழ்த்துடன் உள்ளே வந்து துர்வாசரை வணங்கி அவளருகே பீடத்தில் அமர்ந்தனர். இரு குடியினரும் இருபக்கமும் அமர நடுவே மணமகன்கள் நின்றனர். பத்ரர் சென்று வணங்கி தாமியரிடம் மண நிகழ்வுக்கான ஒப்புதலை கோரினார். அவர் தர்ப்பை மோதிரம் அணிந்த கைதூக்கி வாழ்த்தி ஒப்புதலளித்ததும் பத்ரர் அதை நிமித்திகனிடம் சொல்ல நிமித்திகன் கோல் தூக்கி அவையை அமைதி கொள்ளச் செய்து அவையோர் அறிக. பாஞ்சால பெருங்குடிகள் 5 குலமுறைப்படி 7 மணச்சடங்குகளினூடாக இங்கு பாஞ்சாலத்தின் சிறுமகள் அஸ்தினபுரியின் மருமகளாவாள். மூதாதையரும் ஐம்பருக்களும் தெய்வங்களும் துணை நிற்கட்டும் என்று வாழ்த்தினான். வலம்புரிச்சங்குகள் ஓங்காரமிட்டு அமைய பெருமுரசும் கொம்புகளும் ஒலித்தெழுந்தன. மங்களப் பேரிசை மீண்டும் தொடங்கியது. பாஞ்சாலத்தின் 5 குலங்களைச் சேர்ந்த மூத்தார் ஐவரும் அவர்களின் குலங்களுக்குரிய 5 மரங்களின் மலர் கிளைகளை இணக்கையில் ஏந்தி மணமுற்றத்துக்கு வந்தனர். துர்வாசகுலத்திற்கு வேங்கையும், செருஞ்சியருக்கு மருதமும், கிருவிகளுக்கு கொன்றையும், சோமகர்களுக்கு செண்பகமும், கேசினிகளுக்கு பாலையும். மருத மரக்கிளையை அர்ஜுனனும், வேங்கையை பீமனும், கொன்றையை நகுலனும், செண்பகத்தை சகதேவனும் பெற்றுக் கொண்டனர். தருமன் பாலைக்கிளையை வாங்கிக் கொண்டான். பாண்டவர்களின் குலமூதாதையர் சார்பில் விதுரர் குண்டாசியுடன் சென்று ஐங்குலத் தலைவர்களிடம் அவர்களின் பெண்ணை மகர்கொடையாக கேட்டார். அவ்வினாவும் விடையும் பாஞ்சாலத்தவரின் தொன்மையான பைசாச்சிக மொழியிலமைந்த மந்திரங்களாக இருந்தன. பத்ரர் அவற்றைச் சொல்ல இருசாராரும் திருப்பிச் சொன்னார்கள். கிருவிகுலத் தலைவர் 10 பொன் கன்யாசுல்கமாகக் கேட்டார். சோமகர் 20 பொன் கேட்டார். சிருஞ்சையர் 300 பொன் என்றார். துர்வாசர் 400 என்று சொல்ல கேசினி குலத் தலைவர் 500 பொன் என்றார். விதுரர் ஆம் 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 என மும்முறை சொன்னபின் 500 பொன் அடங்கிய பட்டுக்கிழியை அவர்களிடம் அளிக்க அவர்கள் ஆம் 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 என்று சொல்லி மகர்கொடைக்கு ஒப்புக்கொண்டனர். குடிமூத்தார் ஐவரும் பாண்டவர்களை அழைத்துச் சென்று துருபதன் முன்னால் நிறுத்தி அவரது மகளை பாண்டவர்களுக்கு அளிக்கும்படி கோரினர். அவர் அவர்களைப் பணிந்து குலமூத்தாரின் ஆணையை ஏற்பதாக அறிவித்தார். அவர் திரும்பி தன் தேவியர் இருவரிடமும் அதைச் சொல்ல அவர்களும் தாமரை மலர்தழ் போல கைகளை முத்திரை காட்டி அவ்வாறே ஆகுக என்றனர். அரசர் தன் அமைச்சரிடம் வலக்கையால் வேல் முத்திரை காட்டி ஆவன செய்க என்று ஆணையிட சங்குகள் முழங்கின. அவையெங்கும் உடலசைவும் பேச்சொலியும் நிறைந்தன. வலது வாயிலில் இருந்து எண்மங்கலத் தாளமேந்திய 12 அணிப்பரத்தையர் இடையொசிய முலையசைய நடந்து வந்தனர். அவர்களைத் தொடர்ந்து உருவிய வாளேந்தி முன்னால் வந்த திருஷ்டத்யும்னால் வழி நடத்தப்பட்டு இருபக்கமும் இரு சேடியரால் துணைக்கப்பட்டு திருப்பதி நீரில் வரும் அன்னம் என ஒழுகி மணமேடை நோக்கி வந்தாள். அவளைக் கண்டதும் அவையெங்கும் வாழ்த்தொலிகள் எழுந்தன.
பாஞ்சால முறைப்படி செந்நிற மரவரியாடை அணிந்து நகைகளேதும் இல்லாமல் கூந்தலையும் தோள்களையும் இடையையும் மலர்களைக் கொண்டு மட்டுமே அணி செய்திருந்தாள். கையில் ஒரு நிறைநாழியில் வஜ்ரதானியமும் தினையும் கோதுமையும் கலந்து அதன்மேல் ஒரு அத்திப்பழத்தை வைத்திருந்தாள். நிறைநாழியை மணமேடை நடுவே வைத்துவிட்டு துர்வாசரை அணுகி வாழ்த்து பெற்றாள். 5 குலமூதாதையரை வணங்கிய பின் தன் தந்தையையும் அன்னையரையும் சிறிய தந்தையையும் தமையனையும் வணங்கிவிட்டு மேடையில் வந்து நின்றாள். 5 குலத்தில் இருந்தும் 5 முதிய மாமங்கலையினர் மணமேடைக்கு வந்து அவளை மஞ்சளரிசியும் மலரும் இட்டு வாழ்த்தினர். ஒவ்வொருவரும் தங்கள் குலத்திற்குரிய மலர்கிளைகளால் அவள் நெற்றியைத் தொட்டு மாமங்கலையாக வாழ்கவென்று வாழம் சொல்லளித்தனர். நிமித்திகன் கோல் ஏந்தி வளம் நிறைத்தல் என அறிவித்ததும் மூதன்னையர் மேடையில் விரிக்கப்பட்ட மரவுரியில் அவளை கிழக்கு நோக்கி அமரச் செய்தனர். மரத்தாலத்தில் உமியும் மண்ணும் கலந்து பரப்பி அவள் முன்வைத்தனர். திருப்பதி தொன்மையான வளமூட்டும் மந்திரங்களை அவர்கள் சொல்லக் கேட்டு திருப்பிச் சொன்னபடி அதில் நிறைநாழியில் இருந்து 3 தானியங்களை 5 முறை அள்ளி விதைத்த போது சேடியரும் அரண்மனைப் பெண்டிரும் குரவையிட்டனர். இடக்கையை கதிர் முத்திரையுடன் வைத்துக்கொண்டு வலக்கையால் அள்ளி 7 முறை நீரூற்றிவிட்டு அவள் வணங்கினாள். முளைநிலம் சேடியரால் எடுத்துக் கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் 5 குலங்களையும் சேர்ந்த 5 இளம் அன்னையர் மணமேடைக்கு வந்தனர். கிருவி குலத்தவள் கன்று மேய்க்கும் வளைத்தடியையும், சோமக குலத்தவள் கட்டக்கயிற்றுச் சுருளையும், சிறுஞ்சய குலத்தவள் பால்கறக்கும் சுரைக்குடுவையையும், துர்வாச குலத்தவள் தயிர்கடையும் மத்தையும், கேசினி குலத்தவள் நெய்க்குடத்தையும் அளித்தாள். மேடையில் கொண்டு வைக்கப்பட்டு மரத்தாலான பசுவின் சிலையருகே வைக்கப்பட்ட சிறிய மரச்சம்புடத்தில் தேன், தயிர், நெய் 3ஐயும் கலந்து செய்யப்பட்ட மூவமுதை இடக்கையால் கன்று முத்திரை காட்டியபடி வலக்கையால் எடுத்துக் கொண்டு சென்று தன் தந்தைக்கும் அன்னையருக்கும் அளித்தாள். 5 குலங்களையும் சேர்ந்த 5 கன்னியர் மணமேடைக்கு வந்து திருப்பதிக்கு சிறிய தூண்டிலையும், மீன்வலையையும், மீனரிப்பையும், மீன்கூடையையும், மண்குடுவையையும் அளித்தனர். அவள் இடக்கையால் மீன் முத்திரை காட்டியபடி மேடையில் வைக்கப்பட்ட மரத்தொட்டியில் போடப்பட்ட மரத்தாலான சிறிய மீனை பிடித்து எடுத்துச் சென்று தன் தந்தையின் இளையோனிடம் அளித்தாள். நிமித்திகர் கைகாட்ட முரசு தாளம் மாறுபட்டு ஒலிக்கத் தொடங்கியது. விதுரரை அணுகிய பத்ரர் வணங்கி மகள் கொடை நிகழவிருப்பதாக அறிவித்தார். விதுரர் எழுந்து கைகளை கூப்பியபடி நடந்து சென்று பாண்டவர்களை அணுகி அவர்களை அழைத்துக் கொண்டு துருபதன் அருகே சென்றார். துருபதன் தன் அரசியருடனும் இளையோருடனும் எழுந்து நின்றார். திருஷ்டத்யும்னால் அழைத்து வரப்பட்ட திருபதி அவரது வலப்பக்கம் வந்து நின்றாள். நிமித்திகன் கோலை தூக்கி வீசி நீருற்றல் என அறிவித்தான். பத்ரர் அருகே நின்று மணச்சடங்குகளை செய்வித்தார். மங்கல இசையும் குரவையொலிகளும் எழுந்து சூழ விதுரர் தன் கையை நீட்ட துருபதன் தன் மகளின் வலது கையைப் பற்றி அவரது கைமேல் வைத்தார். அக்கைமேல் தருமன் தன் கையை வைத்து பற்றிக் கொண்டான். பிறநால்வரும் தங்கள் கைகளை அக்கைகள் மேல் வைத்தனர். மஞ்சள் நிறச் சரடால் அக்கைகளை சேர்த்துக் கட்டினார் பத்ரர். 5 குலத்தலைவர்களும் வந்து மணமக்களை அரிசியும் மலருமிட்டு வாழ்த்தினர். சேவகர் ஊற்றிய மஞ்சள் நீரில் தன் கைகளை மும்முறை கழுவிக் கொண்டபோது துருபதன் கண்கலங்கி உதடுகளை இறுக்கிக் கொண்டார். விழிநீர் வழியக்கூடாது என அவர் முயன்றாலும் 3வது முறை நீர் விட்டபின் மஞ்சள் பட்டால் கைகளை துடைத்தபோது விம்மி அழுதுவிட்டார். அதுவரை தலை குனிந்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்த பிரஷதியும் அழுதபடி மேலாடையால் முகம் மறைத்தாள். திருப்பதியை கைப்பிடித்தபடி திரும்பிச் சென்ற தருமனின் மறுகையைப் பற்றியபடி பீமன் செல்ல அவன் கைகளைப் பற்றியபடி அர்ஜுனனும் நகுல சகதேவர்களும் சென்று துர்வாச முனிவரை ஒரே சமயம் கால் தொட்டு வணங்கி வாழ்த்து பெற்றனர். திரும்பி குந்தியை அணுகி வாழ்த்து பெற்றனர். அவள் முகத்தை மறைத்து திரையுடன் இருகைகளையும் தூக்கி வாழ்த்தினாள். விதுரரை வணங்கி வாழ்த்து பெற்றபின் அவர்கள் மேடையில் வந்து நின்றனர். நிமித்திகன் குறைவில்லல் என அறிவிக்க தாமியர் வேள்விக்கு இருக்கையாக போடப்பட்டிருந்த தர்ப்பைகளில் இருந்து 5 கீற்றுகளை எடுத்து வந்து அவர்கள் 5வருக்கும் அளித்தார். அவர்கள் வரிசையாகச் சென்று திருப்பதியின் நெற்றியையும் புருவத்தையும் தர்ப்பையால் மும்முறை வருடினர். மஞ்சள் நீரை அள்ளி அவள் தலைமேல் மும்முறை தூவினர்.
தருமன் அவளை கைப்பற்றி அழைக்க அவள் தன் உடலில் இருந்து 3 மலர்களைப் பறித்து திரும்பிப் பாராமல் பின்பக்கம் போட்டுவிட்டு அவனை நோக்கி 3 அடி எடுத்து வைத்தாள். நிமித்திகன் ஆகுடை என்று அறிவிக்க ஐவரும் அவள் கைப்பற்றி மணமேடை விட்டு கீழிறங்கினர். பொற்போலிட்ட கொம்புகள் கொண்ட வெண்ணிற பசுக்கள் 5 சேவகர் கொண்டு வந்து நிறுத்தினர். தாமியர் அருகே வந்து நின்று வேத மந்திரங்களை சொல்லிக் கொடுக்க அவர்கள் அதை உச்சரித்தபடி கட்டுக்கயிற்றைப் பற்றி 5 வைதிகர்களுக்கு அப்பசுக்களை அளித்தனர். வைதிகர் அவர்களை வாழ்த்தி திரும்பிச் சென்றனர். நிமித்திகன் திருவழித்தல் என அறிவிக்க மீண்டும் மேடையேறி அஸ்தினபுரியின் முறைமைப்படி மஞ்சள் பட்டாடை, மணிகள் பதிக்கப்பட்ட அணிகள், மலர் மாலைகள், குங்குமம், மஞ்சள் என 5 மங்கலங்கள் கொண்ட தாளத்தை ஐவரும் கைசேர்த்து திருப்பதிக்கு அளித்தனர். அவள் அதை தலைவணங்கி வாங்கிய பின் சேடிகளால் உள்ளே அழைத்துச் செல்லப்பட்டாள். அவள் செல்வதும் கண்ணுக்குத் தெரியாத நீரோடை ஒன்றில் ஒழுகிச் செல்லும் அன்னம் போலவே இருந்தது. எரிதொழுதல் என்று நிமித்திகன் அறிவிக்க தாமியர் வந்து தருமனை அழைத்துச் சென்று அரங்கில் எரிந்து கொண்டிருந்த 3 எரிகுளங்களில் தென்னெறியின் முன் தர்ப்பையாலான வேள்விப்பீடத்தில் அமர்த்தினார். பிற பாண்டவர்கள் அவனுடன் இணையாக அமர்ந்து கொண்டனர். வைதிகர் வேதமோத அதைக் கேட்டு இதழ் மட்டும் அசைய திருப்பிச் சொன்னபடி அவர்கள் தென்னெருப்பில் நெய்யும் சமித்தும் அவியும் இட்டு வணங்கினார்கள். நிமித்திகன் மலர் மாற்றல் என்று அறிவித்தான். மங்கல நீராடி பாண்டவர்கள் அளித்த பட்டாடையையும் நகைகளையும் அணிந்து மலர் சூடி குங்குமமும் மஞ்சளும் நெற்றியில் தொட்டு திருப்பதி மீண்டும் மேடைக்கு வந்தாள். தருமன் அவளுக்கு செண்பகம், பாரிஜாதம், நீலம், முல்லை, அல்லி எனும் 5 மங்கல மலர்களால் ஆன மாலையை அணிவிக்க அதை அவள் அவனுக்கு திரும்ப அணிவித்தாள். மும்முறை மாலை மாற்றிய பின் தருமன் பின்னால் செல்ல பீமன் முன்வந்து மாலை மாற்றினான். ஐவரும் மாலை மாற்றிக் கொண்ட பின் பத்ரர் கைகாட்ட முரசின் தாளம் விரைவு கொண்டது. அலை எழுவது போல சூழ்ந்திருந்த அரங்கினர் முழுவதும் எழுந்து நின்றனர். நிமித்திகன் நான் பூட்டல் என அறிவித்தான். சோமக குலத்தின் மூத்தார் இல்லத்தில் கரவறையில் தலைமுறைகளாக பாதுகாக்கப்பட்டு வந்த தொன்மையான மரத்தாலத்தில் கூழாங்கல், ஒரு பிடி மண், சிறுகுவளையில் கங்கை நீர், செண்பக மலர், அத்திக்கனி, புலிநகம், கஸ்தூரி, மயிர்பீலி ஆகிய 8 மலைமங்கலங்களுடன் தாலியை வைத்து 5 மூதன்னையர் எடுத்துச் சென்று துர்வாசரிடம் நீட்டினர். அவர் எழுந்து அதை மும்முறை தொட்டு வாழ்த்தினார். குலமூத்தார் வரிசையாக அதைத் தொட்டு வாழ்த்து துருபதனின் சோமக குலத்தின் மூத்தவர் தாளத்தை வாங்கிக் கொண்டு சென்று முதுவைதிகர் தாமியரிடம் அளித்தார். அவர் அதை வேள்வித்தி முன் வைத்து வேள்விச்சாம்பலை தூவி வாழ்த்திக் கொண்டு சென்று பத்ரரிடம் கொடுத்தார். மரவொரு நூலை திரித்து மஞ்சள் பூசி செய்யப்பட்ட சரடில் குலமுறையும் காப்பும் எழுதப்பட்ட பனையோலையை இறுகச் சுருட்டிக் கட்டி உருவாக்கப்பட்ட தாலியை துருபதனும் அவன் துணைவியரும் இளையோனும் மைந்தரும் தொட்டு வாழ்த்தினர். பின் குந்தியும் விதுரரும் தொட்டு வாழ்த்தினர். துருபதனும் குடியினரும் ஒருபுறம் நிற்க குந்தியும் விதுரரும் மறுபுறம் நிற்க பத்ரர் வழிகாட்ட தருமன் அதை தன் நடுங்கும் கரங்களால் எடுத்து திருப்பதியின் கழுத்தில் கட்டி முதல் முடிச்சை போட்டான். அதன்பின் பாண்டவர் 4 மேலும் 4 முடிச்சுகளைப் போட்டனர். மேளமும் குரவையும் கண்ணுக்குத் தெரியாத விண்ணவரின் களியாட்டு என அவையைச் சூழ்ந்திருந்தன. அவையினர் வாழ்த்துக்களைக் கூவியபடி வீசிய மஞ்சளரிசியும் மஞ்சள் மலர்களும் அவர்களைச் சுற்றி மழையாகப் பெய்தன. சற்று நேரத்தில் வசந்தகால கொன்றை மரத்தடி போல பொன்விரிப்பு கொண்டது மணமுற்றம். 5 முறை முடியப்பட்ட தாலியுடன் திரும்பிய திருப்பதி அவை நோக்கி வணங்கினாள். நிமித்திகன் 7 அடி வைத்தல் என்று அறிவித்தான். தருமன் பாஞ்சாலியின் கைகளைப் பற்றிக் கொள்ள பாண்டவர்கள் அவன் கை தொட்டு கைகோர்த்தனர். அறுவரும் கைப்பற்றியபடி அவியேற்று எழுந்தாடிய மூவரியை சுற்றி 7 காலடிகளை எடுத்து வைத்தனர். ஒவ்வொரு காலடிக்கும் தாமியர் அதற்குரிய வேத மந்திரங்களை சொன்னார். 7வது அடியை வைத்ததும் அவர்கள் அமர்ந்து வேள்வித்தியை வணங்கி அதன் சாம்பலை நெற்றியிலணிந்து கொண்டனர். சொல்கொழல் என அறிவிக்கப்பட்டதும் அறுவரும் கைப்பற்றியபடி சென்று குந்தியை வணங்கினர். அவள் அரிமலரிட்டு வாழ்த்தியதும் விதுரரை வணங்கினர். பின்னர் துருபதனையும் துணைவியரையும் வணங்கினர். துருபதன் எங்கிருக்கிறோமென்று அறியாதவர் என மயக்குற்ற முகத்துடன் பாவை என அவர்களை வாழ்த்தினார்.
பிருஷதி திருப்பதியை வாழ்த்தியபோது மீண்டும் மேலாடையால் முகம் துடைத்து அழத் தொடங்கினாள். நிமித்திகன் கோலை தூக்கி, அவையீரே, சான்றோரே, மூதாதையரே, தெய்வங்களே கேளுங்கள். இனிய மயக்குறும் நீரால் இவள் வளர்க்கப்பட்டாள். இசை நிறைந்த கனவுகளுக்கு நீர் இவளை கையளித்தது. பின்னர் ஒளிவிடும் தூய நெருப்பால் இவள் நிறைந்தாள். நீரும் இசையும் நெருப்பும் இவளை விட்டு விலகட்டும். அம்மூன்றும் ஆன கணவனால் இவள் நிறைவடைவாளாக. இங்கு இக்கடிமணம் மங்கள முழுமை கொண்டது என்று வாழ்த்தி தலைவணங்கி பின்னகர்ந்தான். சோம பிரதமோ விவிதே கந்தர்வோ விவித உத்தர திருதியோ அக்னிஷ்டி பதி துரியஸ்தி மனுஷ்யஜா என்று வைதிகர் வேத மந்திரத்துடன் நெருப்பை எழுப்பினர். பிரபஞ்ச வடிவம் கொண்ட காதலனை இவள் படுக்கையை விட்டு அகல்க, இனி இவள் மானுடக் காதலனுடன் அமைக என்றது வேதம். உதிர்ஷ்வாதோ விஸ்வாவசோ நமசேடாமஹே த்வா அன்யாம் இச்ச பிரபர்வியம் சம்ஜாயாம் பத்யாஸ்ருஜ. உற்றல் சிம்மர் வந்து கருணர் அருகே குனிந்து, அமைச்சரே, இங்கே மணச்சடங்குகள் முடிகின்றன. வேள்வி மட்டும் மாலை வரை தொடரும். இளவரசியின் அடுத்த சடங்கு உக்ரசாமுண்டி ஆலயத்திற்குச் சென்று சுடராட்டு செய்தல் என்றார். இளவரசியுடன் ஒரே ஒரு பெண் மட்டுமே செல்ல வேண்டுமென்பது நெறி. சேடியர் எவர் செல்லலாம் என்று சொல்லுங்கள். அவளுக்கு பூசனை நெறி தெரிந்திருக்க வேண்டும். கருணர் இளவரசியின் அணுக்கத் தோழி மாயை எங்குமே தென்படவில்லையே. அவள் உடன் செல்லட்டுமே என்றார். சற்று தயங்கிய பின், அவள் சூல்மங்கலம் கொண்டிருக்கிறாள். அவள் மங்கலமன்றில் நிற்கக்கூடாது என்று அரசி சொன்னார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. அவள் அழகியல்ல. ஆகவே அவைச் சடங்குகள் எதிலும் அவளை சேர்க்க வேண்டாமென்பது அரசியின் எண்ணம் என்றார் சிம்மர். இது அவைச் சடங்கு அல்ல. இதற்கு பார்வையாளர்கள் இல்லை. மாயை உடன் செல்லட்டும். அவளுக்குத்தான் முறைமைகளும் இளவரசியின் உள்ளமும் தெரியும் என்றார் கருணர். சற்றே சிரித்து, சூல்மங்கலம் கொள்வது சண்டைக்கு உகந்தது என்று நான் சொன்னதாக சொல்க என்றார். சிம்மர் தலையசைத்து, ஆணை என்றபின் விலகிச் சென்றார். பாண்டவர்கள் திருப்பதியை கரம் பற்றியபடி சென்று அவை மன்றில் நின்றதும் தாமீர் அமர்ந்து திரும்பி மங்கள அவையளிப்புக்கு ஆணையிட்டார். வைதிகர் வேத மந்திரங்களை சொன்னபடி நெய்யுற்ற எரிகுளங்களில் தழல் எழுந்தது. வாழ்த்தியவர்கள் மீண்டும் தங்கள் பீடங்களில் அமர்ந்து கால்களை நீட்டி உடல் தளர்த்திக் கொண்டனர். தொடர்ந்து நிகழும் 3 வகை அவியூட்டலுக்குப் பின் மணமங்கலம் நிறைவடையும் என்று அறிந்திருந்த மக்கள் இசையின் அதிர்வால் தடுக்கப்பட்டு தங்களுக்குள் தேங்கியிருந்த சொற்களை உணர்ந்து மெல்லிய குரலில் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டனர். அவர்களின் பேச்சொலி எழுந்து அவை பந்தலின் மேல் வியர்வை வெம்மையும் வேள்விப்புகையும் மலர் மணமும் கலந்த படலமாக நிறைந்திருந்த காற்றில் ரீங்கரித்தது. மெல்லிய குரலோசையாக கேட்டாலும் கிழக்கு வாயிலருகே நிகழ்ந்தது ஏதோ பூசலென உடனே அனைவரும் அறிந்தனர். அச்சோர்வில் ஒரு பரபரப்பு இனிதாக இருந்ததனால் பெரும்பாலானவர்கள் எழுந்து நின்று எட்டிப் பார்த்தனர். எழுந்து நோக்கிய கருணர் வாயிற்காவல் வீரர்கள் பின்தொடர கோலேந்திய ஒருவர் உள்ளே வந்துவிட்டதையும் அவரை தொடர்த்தயங்கிய காவலர்கள் கூவியபடி படைக்கலங்களுடன் பின்னால் ஓடி வருவதையும் கண்டார். அரங்கில் இளநீலத்திரையென படர்ந்திருந்த புகைத்திரைக்கு அப்பால் தெரிந்த அம்மனிதரை முதலில் தெருவிலிருந்து காவலர் அயர்ந்த வேளையில் உட்புகுந்த களிமகனோ பித்தனோ என்றுதான் கருணர் எண்ணினார். வெளியேற்றும்படி காவலனை நோக்கி கை நீட்டி ஆணையிடப் போன போதுதான் அவர் உக்ரகாபாலிகன் என்று தெரிந்தது. திகைத்து ஒரு கணம் நின்றபின் அவர் காவலர்களை நோக்கி, நில்லுங்கள், அப்பால் செல்லுங்கள் என்று கூவியபடி அரங்கின் இடைப்பாதை வழியாக அவரை நோக்கி ஓடினார். வீரர்கள் திகைத்து நின்றுவிட காபாலிகர் மட்டும் நிமிர்ந்து உடலுடன் காட்டுறது போல உடல் குலுங்க தரையெதிர நடந்து வருவதைக் கண்டு திகைத்து சற்று பின்னடைந்தார். காபாலிகரின் கையில் இருந்த கருகிய காட்டு மரத்தின் உச்சியில் புதிய மண்டையோடு ஒன்று இருந்தது. சுண்ணமாக மாறாது இன்னமும் உயிர்ச்செம்மை எஞ்சியிருந்த புதிய மண்டை. வலக்கையில் அதேபோன்று இன்னொரு மண்டையோட்டை ஏற்புக்கலமாக வைத்திருந்தார். சடைக்கற்றைகள் பரவிய இறுகிய தோள்களிலும் காட்டு வேங்கையின் தூரென திரண்ட மார்பிலும் சாம்பல் பூசப்பட்டிருந்தது. காது மடல்களில் எலும்புகளை அணிந்திருந்தார். விழிகள் அனல் துளிகள் போலிருந்தன. படைத்தலைவர் ரிஷபர் துருபதனின் அருகிருந்து உருவிய வாளுடன் தாவி, யார் இவரை உள்ளே விட்டது மங்கள நிகழ்வில் என்று கடும் சினத்துடன் கூவியபடி ஓடி வந்தார்.
துர்வாசர் எழுந்து கை நீட்டி, படைத்தலைவரே, அவர் வரவேண்டியவரே என்றார். உக்ரகாபாலிகர் மேடையை நோக்கி திருப்பதியை தன் ஊழ்கத்தடியால் சுட்டி, நான் அவள் கையால் இரவல் கொள்ள வந்தேன் என்றார். அவை முழுக்க அசைவற்று விழியுறைந்து அவரை நோக்கி நின்றது. துர்வாசர், காபாலிகரே, இங்கு நீர் கொள்ளும் ஏற்பு இக்குடியை நலம் பெறச் செய்யட்டும் என்றார். திகைப்பை உதறிய துருபதன் அருகே வந்து கைகூப்பி, காபாலிகரை வணங்குகிறேன். தங்கள் அடிகள் இந்நகரிலும் அரண்மனையிலும் பட்டது என் நல்லூழ். தாங்கள் நாடுவதென்ன என்று அருள் புரிய வேண்டும் என்றார். காபாலிகர், நான் அவள் கையில் இருந்து இடுகை ஏற்க வந்தேன் என்றார். அவர் குரல் குறுமுழவின் உருமலென ஒலித்தது. துருபதன் திரும்பி நோக்க திருப்பதி கைகூப்பியபடி முன்னால் வந்தாள். அவளைக் கண்டதும் மண்டையோடு தொங்கிய ஊழ்கத்தடியை தலைக்குமேல் தூக்கிய காபாலிகர், அன்னை வாழ்க! அவள் கொள்ளப்போகும் பலிகளால் இப்புவி நலம் கொள்க என்றார். அவர் தன் மண்டையோட்டை நீட்டியபோது அதில் என்ன போடுவது என்பது போல திருப்பதி இருபக்கமும் நோக்கினாள். அவளருகே நின்ற சேடியர் ஓடிவந்து தாளத்தை நீட்டினர். அவள் அவற்றை விழிகளாலேயே விலக்கினாள். துருபதன் திரும்பி பத்ரரை நோக்க அவர் பின்வரிசை நோக்கி கைவீசியபடி ஓடினார். அதற்குள் திருப்பதி அவர் விழிகளை கூர்ந்து நோக்கியபடி தன் கூந்தலில் சூடியிருந்த செங்காந்தள் மலரை எடுத்து அவரது மண்டையோட்டு ஏற்புக்கலத்தில் போட்டாள். அவர் நிமிர்ந்து அவள் விழிகளை நோக்கியபின் மீண்டும் தன் ஊழ்கத்தடியை தூக்கி, அன்னையே வாழ்க என்றபின் திரும்பி நடந்தார். என்ன நடந்தது என்று கூட்டத்தினருக்கு புரியவில்லை. அனைவரிடமும் இருந்து எழுந்த ஒலி பெரும் முழக்கமாக ஒலித்தது. துர்வாசர் கைதூக்கி மண நிகழ்வுகள் தொடரட்டும் என ஆணையிட மங்கள இசை பெருகி எழுந்தது. அந்த இசை பதற்றமடைந்திருந்த அவையினரை ஆறுதல் படுத்தியது. கனத்த குளிர்மழை போல அவர்கள் மேல் அது பெய்து நிறைய அவர்கள் மெல்ல மெல்ல அமைந்தனர். தாமியர் கை காட்ட வைதிகர் மீண்டும் வேதம் முழங்கத் தொடங்கினர். வெண்முரசு அனைத்து விவாதங்களும். மகாபாரத அரசியல் பின்னணி வாசிப்புக்காக வெண்முரசு வாசகர் விவாதக் குழுமம். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.